ப்ரோ அந்த எக்ஸல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டாச் பண்ணிருக்கீங்க. என்னோட அட்டாச் பண்ணிருக்கேன். நான் சும்மா தான் கொக்கோலன்னு கொடுத்தேன். இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா இப்போ பண்ணியிருக்கீங்களா அது ஓகே தான். வந்து கொக்கோலான்றது வந்து அவங்க டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க யூஎஸ்ல கரெக்ட், இதெல்லாம் ஓகே தான், பக்கா தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்க. டிபார்ட்மெண்ட் டேரக்டாக வராது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து என்னென்ன ஒரு காமிக்கிறேன். ஒரு சின்ன கரெக்ஷன் தான், ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் கொக்கோலா ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இந்தியாவிலும் வச்சிருக்காங்க, யூஎஸ்லயும் வச்சிருக்காங்க, யூரோப்லயும் வச்சிருக்காங்க. ஓகேவா? அவங்க அந்த கம்பெனி வந்து என்னென்ன கம்பெனி வச்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ எல்ஐன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் வச்சிருப்பான், இன்ஃபா வச்சிருப்பான், என்டர்டைன்மெண்ட் வச்சிருப்பான், கேபிட்டல் நிறைய வச்சிருக்காங்க. பேசுறது எனக்கு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி குறைன்னு கேட்குது. அப்படியா? ஒரு நிமிஷம். இப்ப நல்லா கேக்குது ப்ரோ. ப்ரோ உங்க வீடியோ தான் யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கானா? ஆமா ஜி, நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஜி. நிறைய இதுல கிளாஸ் எடுத்திருப்பேன். நான் சென்டர்ல போய் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஓகே ஓகே நினைக்கிறேன். 9 months 10 months முன்னாடி இருக்கிற வீடியோ. ஆமா ஆமா ஆமா. நான் 2 இயர்ஸா இது சைடுல பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ வந்து டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஷன், யூஎஸ் டிவிஷன், யூரோப் டிவிஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் புரியுது உங்களுக்கு. என்டர்பிரைஸ் குரூப் ஆஃப் கம்பெனி ஹேவிங் சம் டிவிஷன்ஸ், ஸோ ஆப்ரேட்டிங் சம் டிவிஷன்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் குரூப் வந்து ரிலையன்ஸ் ரிட்டைல் இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நீங்கள் ஒரு சாம்பிளா இதில் ஒரு சாம்பிள் போட்டுருக்கேன். இதுக்குள்ள நீங்கள் வேறு கம்பெனியில் போட்டுருக்கேன். டாடா கொடுத்து டாடா கம்யூனிகேஷன், டாடா கன்சல்டன்சி, டாடா கேபிட்டல், லைக் யூ கேன் சேஞ்ச். இதுதான் வந்து லீகல் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி கீழே தான் எல்லாரும் வருவாங்க. ஓகேவா? இதுக்கு நேரம் வரமாட்டாங்க. இது வந்து குரூப். ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு குரூப் இருக்கும். இப்போ நீங்கள் கொக்கோ கோலா போட்டிருக்கிறது ரைட்டு தான். பட் அதில் வந்து இது கம்பெனி, அந்த கம்பெனி கீழே டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது கீழே வந்து லீகல் என்டிட்டியை கொண்டு வரணும். அப்போ இவன் வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பான்னு பார்க்கணும். இவன் வந்து இங்கே வந்து லீகல் என்டிட்டியும் கொண்டு வரணும். நீங்கள் கொக்கோ கோலா. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ லீகல் என்டிட்டி வேற, பிஸ்னஸ் யூனிட் வேற, ஏன் ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. இதுவும் வேற, என்டர்பிரைஸ்ங்கிறதும் வேற. என்டர்பிரைஸ்ன்றது என்னன்னா மொத்தமா ஒரு இப்ப அம்பானி இருக்காருல்ல, அம்பானி வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அனில் அம்பானி. ஓகேவா? அவர் வந்து ரிலையன்ஸ் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த கம்பெனி கீழே ரிலையன்ஸ்ன்றதான் வச்சிருக்காரு. ஆனால் ரிலையன்ஸ் கீழே நிறைய இருக்கு. ரிலையன்ஸ் பெட்ரோலியம் இருக்கு, ரிலையன்ஸ் கார்பரேஷன் இருக்கு, ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? ஆனால் அவங்க யாருமே வந்து ரிலையன்ஸ் குரூப்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு நேம் இருக்கா? இது வந்து ஒரு மதர் ஓல்ட் கம்பெனி. இது வந்து ஒரு மதர் ஓல்ட் கம்பெனி. அதாவது இதுதான் மெயின். இப்ப நான் ஒரு ஓனரா இருக்கேன்னா நான் இதுலதான் நான் இருப்பேன். என்னோட ஃபுல் கண்ட்ரோல் இதுலதான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே டிவிஷனா பிரிச்சிருப்பேன். நான் என்னோட கம்பெனி கீழே என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன டிவிஷன் வச்சிருக்கேன்றதுதான் பிரியும். ஓகேவா? சில கம்பெனிஸ் வந்து டேரக்டா கம்பெனி வச்சிருப்பாங்க. அது கீழே வந்து டேரக்டா கம்பெனி தான் இருக்கும். இப்போ கோகோலா எடுத்துட்டீங்கன்னா டேரக்ட் கம்பெனி தான். ஓகேவா? அவங்களுக்கு தனி கம்பெனிலாம் கிடையாது, டேரக்டா கம்பெனி. அந்த கம்பெனி கீழே இந்தியாவிலே இருக்கு, யூஎஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது இங்கே வந்து இதுக்கு கீழே வந்து என்ன இருக்கும்? லீகல் என்டிட்டி. இதை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க ப்ரோ. லீகல் என்டிட்டி இருக்கா?
இப்போ லீகல் என்டிட்டினா இங்கே வரும் நடுவில். ஓகேவா? இதுக்கு கீழே தான் வந்து காஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க, இல்லை பிஸ்னஸ் யூனியன் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் யூனியன் தான் இந்த கம்பெனியோட இங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேயே இருக்கேன், மும்பையிலேயே இருக்கேன். இப்போ எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுதோ அந்த கம்பெனியை வந்து பிஸ்னஸ் யூனியன் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுதோ. ஓகேவா? அதுதான் வந்து பிஸ்னஸ் யூனிட்ஸ். பிஸ்னஸ் யூனிட்னா வந்து இந்த கம்பெனியோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து என்டர்பிரைஸ் செக்டரோட ஒரு சின்ன செக்டர். இது போயிட்டே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இதெல்லாம் கொண்டு வந்தீங்களா, இது வந்து செக்டர் வராது. செக்டர் கொஞ்சம் இதெல்லாம் வந்து மாற்றணும். கரெக்டு தான், நீங்கள் கொண்டு வந்துட்டுலாம் கரெக்டு தான். பட் ஆனால் வந்து இதோட செக்டர் வந்து இப்படி வராது. அவங்க தனி யூனிட், இவங்க தனி யூனிட் மாதிரி வரும். ஏன் ப்ரோ? இது வந்து இங்கே வரும். வந்து இங்கே இது வந்து டிவிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே வரும். இந்தியாவிலேருந்து கோகோலா ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு கீழே தான் வந்து பிஸ்னஸ் யூனிட். இது கீழே தான் எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரே நிமிஷம் கால் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். ஓகே.